ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாட்டை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால் வெற்றி வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, a covenant of peace என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அருமையா, covenant of peace என்று சொன்னால், அந்த பீஸ் என்கிற வார்த்தை அல்லது சமாதானம் என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே ஷலோம் என்கிற வார்த்தையிலேருந்து வருகிறது இல்லையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதைத்தான் அநேக இடங்களில் ப்ராஸ்பெரிட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள். ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்ன உடனே பணத்தை யோசிக்கக்கூடாது. ப்ராஸ்பெரிட்டின்னா பொதுவாய் நன்றாக இருப்பது, அதுதான். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது, அதுதான் ப்ராஸ்பெரிட்டி இல்லையா? அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்க ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கட்டும், நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும், ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்கட்டும். எந்த விதத்தில் செழிப்பு? வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும். பணம் அதில் இன்க்ளூடட் பாருங்கள். ஆனால் எல்லா விதத்திலும். அப்போ உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று வேதம் சொல்லும்போது, எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்னா எல்லா ப்ராஸ்பரஸ் இன் எவ்ரி திங், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது. அப்போ ப்ராஸ்பரிட்டின்னு ஒரு குறுகலான ஒரு மனப்பான்மையில் பார்க்கக்கூடாது. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது இல்லைங்களா? சிலர் சொல்கிறாங்க நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்னு சொல்லி. உண்மையாக நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான். ஏன்? நான் உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது எப்படின்னு போதிக்கிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறது என்பதை குறித்து போதிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் எப்படி நன்றாக இருக்கிறது என்பதை குறித்து போதிக்கிறேன். உங்களுடைய மனதிலே எப்படி நீங்கள் நன்றாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்பதை குறித்து போதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னு சொல்லி தான் போதித்து கொண்டிருக்கிறோம். கெட்டு போகிறதுக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை, ஒரு சபையும் தேவையில்லை, ஒரு போதகரும் தேவையில்லை. அது தானாகவே ஜனங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. இதுக்கு ஒரு உதவி தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ணி கெட்டு போகிறது எப்படின்னு ஒரு போதிக்க வேண்டியதில்லை, அதுக்கு வழிகாட்டவும் வேண்டிய அவசியமும் கிடையாது. கெட்டு போகிறவர்களுக்கு இதை எடுத்து போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் போதிச்சுட்டு இருக்கோம். வேத வசனம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம் பாருங்கள். ஒரு ஆள் கேட்டாராம், என்னையா 2 மணி நேரம் ஒரு தடவை எந்திரிச்சுன்னா 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்களா? அவர் சொன்னாராம், நீ இவ்வளோ மோசமாக இல்லைன்னா நான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன் பிரசங்கத்தைன்னாராம். அது மாதிரி இன்றைக்கி ஜனங்க இருக்கிற நிலைமை மோசமாக இருக்குது. ஏற்கனவே கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். அப்போ இன்றைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டியை ப்ரீச் பண்ணுறதுக்கு தான் சபை தேவை, இதுக்கு தான் ஒரு கட்டடம் தேவை, இதுக்கு தான் நிலம் தேவை, இதுக்கு தான் பெரிய கட்டடம் கட்டணும், இதுக்கு தான் இதை விட 10 மடங்கு பெருசாக கட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னால் ஜனங்க ஏற்கனவே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அறிவில்லாதனால, கர்த்தரை அறிகிற அறிவில்லாதனால அநேக மக்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி உட்கார வச்சு பாடல்கள் மூலமாக, ஆராதனையின் மூலமாக அவருடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இழுத்து அவள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்காக தான் ஒரு பிரசங்கம் தேவை, அதுக்கு தான் ஒரு போதகர் தேவை, அதுக்கு தான் எல்லா வசதியும் தேவை. பாருங்க, ஏதோ நம்ம போய் கும்பிட்டுக்கிட்டு வர்றதுக்காக இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? இங்கே கும்பிட்டு போகிறதுக்காக வந்துருக்கீங்க கிடையாது. இங்கே கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய என்னன்னு புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. இவங்க சொல்ல கர்த்தரை ஆராதனைன்றாங்க. சரி, ஆராதனை முக்கியம்தான். ஆனால் அதை காட்டலாம் அறிவு இல்லாமல் ஆராய்ச்சி பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, ஒரு தடவை வந்த உடனே அப்படியே ஆராய்ச்சிட்டு வீட்டுக்கு போனால் ஒன்றுமே முன்னேற்றமே இருக்காது. ஏன்னா அறிவு தான் ஆராதனையை கூட சிறந்ததாக மாற்றுகிறது. அறிவுக்கு முதல் இடம் கொடுக்கணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம். அப்போதான் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை எல்லாமே சிறந்ததாக இருக்கும். அறிவுள்ளதாக இருக்க வேண்டும் எல்லாமே. அப்போ பாருங்க, சமாதானம் என்கிற சொல்லுகிறது அந்த எபிரேய மொழியில் ஷலோம் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. கர்த்தர் சொல்றார், நான் உடன்படிக்கை பண்றதே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. இப்படி சொல்றேன் நான். கர்த்தருடைய உடன்படிக்கையே நம்ம வாழ வைக்கிற உடன்படிக்கை, அது சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனால நான் சொல்லுகிறேன் அது ப்ராஸ்பெரிட்டி கவனன்ட். ஹலோ, கவனன்ட்டே அப்படிதான். கர்த்தர் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கையே சமாதானத்தின் உடன்படிக்கைனா சிலர் நினச்சிக்கிறாங்க. சமாதானம்னு ஒன்று நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படியே சும்மா ஒரு நல்ல ஃபீலிங், ரொம்ப சமாதானமாக இருக்குதியா, ரொம்ப சமாதானமாக இருக்குது, அதை பற்றி எனக்கு சமாதானம் இல்லையா, இதை பற்றி எனக்கு ரொம்ப சமாதானம். அது இல்லை சமாதானம் வேத வசனத்தின்படி. சமாதானத்தையும் ஃபீலிங்கையும் ஒன்றாக்கிடாதீங்க. சமாதானம் ஃபீலிங்கே கிடையாது. சமாதானம் இஸ் a ஃபேக்ட், அது ஒரு உண்மை. சமாதானங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது. எனக்குள்ள அப்படியே நான் சமாதானமாக ஃபீல் பண்ணுறேன்னா இல்லையான்னு அப்படி கிடையாது. ஒருவேளை இன்றைக்கி நிறைய சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ சமாதானமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வயிறெல்லாம் குறமுறணும், ஒரு மாதிரி தூக்கம் வரும்,
அதனால சமாதானமாக ஃபீல் பண்ணலையான்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ருக்கீங்க அவ்வளோதான் இல்லையா? அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் குறைவா சார் 4 இட்லி சாப்பிட்றதுக்கு 2 இட்லி சாப்பிட்டு நிறுத்திட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கலாம் பிரசங்கம் இல்லையா? சமாதானம் அதிகமாக இருக்கும். அது சமாதானம் ஒரு ஃபீலிங் கிடையாது பாருங்க. சமாதானம் என்கிறது ப்ராஸ்பெரிட்டி. அப்போ கர்த்தர் சொல்றார் சமாதானத்தின் உடன்படிக்கைனா நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்கை தர்றேன், ஒரு சமாதானமா நீ இருப்ப, அப்படி அப்படி இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சமாதானம் இல்லை. சமாதானத்தின் உடன்படிக்கைன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை செழிப்பாக்கக்கூடிய, உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை நான் உன்னோடு கூட பண்ணுகிறேன். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்ம வாழ வைக்கிறதுக்காக தான் உடன்படிக்கை, கெட்டு போகிறதுக்காக உடன்படிக்கை இல்லை. நம்ம இருக்கிற நிலையிலிருந்து தூக்குவதற்காக. நம்ம ஏற்கனவே கெட்டு போயிருந்தோம், நம்ம தூக்குறதுக்காக தான் உடன்படிக்கை. கர்த்தர் நம்மோடு பண்ணி இருக்கிற அந்த உடன்படிக்கை நம்ம வாழ வைக்கிறது, நம்ம தூக்குகிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து, அதாவது அவளை வாழ வைப்பதற்கு, அவளை ப்ராஸ்பரஸ் ஆக்குறதுக்கு, அவளோட ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் அவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஒரு உடன்படிக்கை, ஒரு கான்ட்ராக்ட் அவர்களுக்காக நான் ஏற்படுத்த போகிறேன். உடன்படிக்கைன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன உடன்படிக்கைனா எப்படின்னா, 2 பேர் வர்றாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அப்போ கர்த்தர் நம்மோடு வந்து உடன்படிக்கை பண்ணுறாருன்னா இதில் யார் ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறது? நான் கர்த்தரை பார்த்து சொல்கிறேன், என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. ரொம்ப அறிவோடு யோசித்து பார்க்கணும் இதில் யாருக்கு லாபம்னு சொல்லி. என்னுடையதெல்லாம் அவருடையதாச்சு. எங்கே? கல்வாரி சிலுவையில் அந்த உடன்படிக்கை என்னுடையதெல்லாம் அவருடையதாக்கினது. என்னுடைய பாவ சாபங்கள், என்னுடைய தரித்திரம், என்னுடைய நோய் எல்லாம் அவருடையதானது. கல்வாரி சிலுவையில் அவருடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அவர் தேவனோடு வைத்திருக்கிற உறவு, அவருடைய நீதி, அவருடைய எல்லா நன்மைகளும், அவருடைய சகல ஐஸ்வர்யமும் எனக்கு சொந்தமாகிவிட்டது. எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு அவமானமும், எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பாவமும் தான் இருந்தது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துருக்காரு. அதான் சமாதான உடன்படிக்கையை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அவளோடு சமாதான உடன்படிக்கை உண்டு பண்றேன்னு சொன்னா அவளை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்துறேன். அவங்க நல்லா இருக்கணும், என் கூட சேர்றதுனால அவங்க உயர்த்தப்படணும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகி இயேசுவோடு உள்ள அந்த உடன்படிக்கையை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களை தூக்குகிற, உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. சரி பாருங்க, சமாதான உடன்படிக்கையை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதை எப்படி சொல்றான்? ஆசீர்வாதம் என்கிற மழை பெய்யும். இதை ஏன் வாசித்தேன்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்பது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு மழை பூமியில பெய்து அது பூமியை நனைத்து அங்கே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதையை வளரச் செய்து கனி கொடுக்க பண்ணுகிறது எப்படியோ அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் கிரியை செய்கிறது. ஆகவேதான் ஆசீர்வாதத்தை மழைக்கு ஒப்பிட்டு இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழைன்னு சொன்னா மழை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் ஆசீர்வாதமும் வேலை செய்கிறது. ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறோம் இல்லையா? நம்ம என்ன ஆசீர்வாதம் என்ன பண்ணும், எப்படி அது வரும் நம்ம மேல? அது வந்து என்ன பண்ணும்? எப்படி பூமியை வந்து இந்த மழை நனைத்து அதிலே இடப்பட்டிருக்கிற அந்த விதைகளை அது ஈரமாக்கி அது வேர்கொள்ள செய்து அதை வளரச் செய்து பெரிய மரமாக்கி அதன் மூலமாக கனிகளை உண்டு பண்ணுகிறதோ, எப்படி இந்த மழை இந்த பூமியை நனைய பண்ணி இதை வளர பண்ணுகிறதோ, கனி கொடுக்க பண்ணுகிறதோ, அதுபோலவே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து வெறுமையாய் கிடக்கிற வாழ்க்கைகளை, ஒன்றுமில்லாமல் இருக்கிற வாழ்க்கைகளை கனி தரும் வாழ்க்கைகளாக, பூஞ்சோலையாக, ஒரு பெரிய தோட்டமாக, அருமையான ஒரு இடமாக, கனி தரும் ஒரு வாழ்க்கையாக அது மாற்றுகிறது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அது மழையை போல இருக்குது. அதெல்லாம் ஆசீர்வாதத்தை மழையை போல சொல்றாங்க. அது வந்து அப்படியே இறங்குது, இறங்கி அதன் மூலமா பூமியெல்லாம் நல்லா விளையுது. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான மழை உங்கள் மீது வருமானால், ஆசீர்வாதம் என்கிற மழை உங்கள் மீது இருக்குமானால், அது உண்மையானால், நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுடைய பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதம் என்று சகல நன்மைகளையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும். அப்போ பாருங்க, என்ன ஆசீர்வாதமான மழை பெய்யும். 27, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். என்ன ரிசல்ட்டு? ஆசீர்வாதமான மழை. இந்த மழை வந்து
வந்து எப்படி என்ன வேலை பண்ணுதோ அதுபோல் ஆசீர்வாதம் வந்து வேலை பண்ணுது. ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இன்னும் நிறைய வாசிக்கலாம், நாங்கள் நிறுத்துறேன் பாருங்க. சங்கீதம் 68க்கு திருப்போம், அதை அப்படியே வச்சிருங்க. ஒரு காரியத்தை விளக்குறேன். சங்கீதம் 68, ஆசீர்வாதம் மழையை போல வருது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் மழை போல கிரியை செய்கிறது. ஆசீர்வாதமான மழை என்னுடைய வாழ்க்கையிலே பெய்து கொண்டிருக்கிறது. அது பெய்து கொண்டிருந்தா கனி உண்டாகும், எல்லாம் விளையும், எல்லாம் நன்றாயிருக்கும். 68வது சங்கீதம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ண மழைனா ரெயின் ஆஃப் அபண்டன்ஸ். ரெயின் ஆஃப் அபண்டன்ஸ், சம்பூர்ணத்தையே மழையா பெய்ய பண்றார். எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். எத்தனை பேர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துலேயும் நிறைவு, சம்பூர்ணம். சிலர் பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அவர்கள் ஆசீர்வாதம் என்னன்னு ருசி பார்த்ததே கிடையாது. வெறும் பிரயாசத்தின் மேல் பிரயாசம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கிறத ஒழிய சம்பூர்ணத்தை அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமான மழை போல இருக்கிறது. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற அந்த மழை நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணத்தை உண்டாக்குகிறது. அது சம்பூர்ண மழை. எல்லாம் சொல்லுங்க, சம்பூர்ண மழை. அது எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துகிறது, குறைகளை எல்லாம் நீக்குகிறது. அதான் சமாதானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஷலோம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், எதுவுமே குறைவில்லை. அது இல்லை, இது இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, இது உடஞ்சி போச்சு, இது நொறுங்கி போச்சுன்ற பிரச்சனையும் கிடையாது. இது பாழா போச்சு, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நிறைவாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எல்லாம் நிறைவாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது. அதுதான் சமாதானம். கர்த்தர் சொல்றார், அதுக்குனே உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த ரட்சிப்பு என்கிறது அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை, நம்ம வாழ வைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அதுல எந்த குறைவில்லாமல் எல்லாம் நிறைவாய் இருக்கும்படியாக, எல்லாம் நன்றாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவுகிற ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. இப்ப திருப்புங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றார்? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் எதை வருஷிக்க பண்றாரு? ஆசீர்வாதத்தை வருஷிக்க. பாருங்க, மழை வந்து வெறும் இந்த கொட்டுற தண்ணி அல்ல, ஆசீர்வாதத்தையே மழையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று நீங்கள் அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்ப வானத்திலிருந்து வெறும் மழை கொட்டலைங்க, ஆசீர்வாதம் கொட்டுகிறது. ஆசீர்வாதம் என்னும் மழை, சம்பூர்ணம் என்னும் மழை, நிறைவு என்னும் மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொல்லிருது இல்லவா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன்னு சொல்றாரு. இங்கே சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்து பண்டக சாலையில் செலுத்தும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதம் என்னும் மழையை நான் பொழிய பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வந்து இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக 1000 மடங்கு நீங்கள் பெருகத்தக்கதாக ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இந்த உலகத்தின் எல்லா சவால்களையும், இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு இடையூறுகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த உலகத்தில் சந்திக்கிற சகல தீமைகளையும் மேற்கொண்டு அதன் மத்தியிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. வானத்தின் பலகணிகள் திறந்து கொட்டுவேன்னு சொன்னால் எல்லாம் வானத்தையே எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, 1000 ரூபா நோட்டு விழுமான்னு சொல்லி அப்படி கொட்டுறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். அப்போ நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஞானம் உண்டாயிருக்கும், நீ கிருபை உண்டாயிருக்கும், உனக்கு தயவு உண்டாயிருக்கும், வாசல்கள் உனக்கு திறக்கப்படும், அற்புதமாய் காரியங்கள் நடைபெறும், உனக்கு மனுஷர் பார்வையில் தயவு உண்டாயிருக்கும்,
மனுஷர் உனக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள், அனுகூலம் பண்ணுவார்கள். ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுகூலமாய் இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். பாருங்க, என்ன எங்க போய் எதை பண்ணாலும் அது வாய்க்க ஆரம்பிக்கிறது. அதை வாழ்க்கையில் அங்கீகரியுங்கள். போகும்போது அதை எதிர்பார்க்க வேண்டும். எதை செய்தாலும் அதை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை அதனாலே சோதித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கிறது என்பதை எதிர்பார்த்து செல்ல வேண்டும். தொழிலை செய்யும் போது, வியாபாரத்தை செய்யும் போது, வேலைக்கு போகும்போது, படிக்கும் போது எல்லாவற்றிலும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கெல்லாம் வாய்க்கும், எனக்கெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தின் மழை என் மேல் பெய்து கொண்டிருக்கிறது. அது வாசல்களை திறக்கும், அது காரியங்களை சாத்தியமாக்க முடியாதுன்றது கூட இது எனக்கு முடியும் என்று ஆக்கி தரும். என கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்க உண்டாயிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், காரியங்களை சாதிக்க வேண்டிய ஆற்றல், பலனை கர்த்தர் தருகிறார். அப்ப பாருங்க, வெறும் மழை இல்லை, ஆசீர்வாதத்தை வேதம் அப்படி மழையை போல பேசுகிறது. ஆசீர்வாதமான மழைன்னு வாசம் எசேக்கியேல்ல. இங்க வானத்தின் பலனை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன்னு என்று சோதித்து பாருன்னு சொல்றாரு. சங்கீதம் 68:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பூர்ண மழை பெய்ய பண்ணினீர்னு சொல்லி. அப்ப தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தான் மழையை போல பெய்ய பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதம் பல அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில்